இன்றைய இந்த நிகழ்விற்கு அலை கடலென திரண்டு வந்திருக்கின்ற சம்மாந்துறை பொதுமக்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்க தோணுது. இப்போ ஒரே பிரச்சனையா போயிடுச்சு. எங்க கூட்டம் நடத்தினாலும் அவங்க பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அவங்க பஸ் எல்லாம் பிடிச்சி நிறைய பேரை கொண்டு வந்த என்று சொல்றது. அவங்க கூட்டம் போட்டால் பார்த்தேலாங்கட கூட்டத்தை ஒரு நூற்றுக்கணக்கான ஆக்களை காட்டிட்டு பெரிய ஒரு படம் ஓட்டுறது. இதுக்கு பதில் சொல்லியே நாங்கள் டயர்டாக போய்த்தோம். நானும் அதாவில் அமைச்சர் அவர்களும். நாங்கள் சம்மாந்துறையில் ஒரு கூட்டம் வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களை பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்தபோது கடைசியாக எஸ்ஜேபியினுடைய வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சென்ற இடத்தையும் பார்த்தோம். எங்களுக்கு அது தோணுச்சு, இது ஒரு முடுக்கு மாதிரி இருக்கே, இதுக்குள்ள எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற பெருங்கூட்டத்தை எப்படி அடைப்பது என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். உணவே எங்களுடைய ரனூஸ் அவர்களும் அதே போல சஹீல் அங்கு வருகை தந்திருந்த, குறிப்பாக எங்கட இப்ராலபே அங்கிள் 1977களில் நான் கண்ட ஒரு பெரும் கூட்டம் இந்த சம்மாந்துறை பிரதேசத்தில் அதற்கு பிறகு நடக்கவில்லை. அந்த பெருங்கூட்டத்தை கூட்டுவதற்கான ஒரு தலைமை என்றால் அது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். எனவே நீங்கள் இந்த மைதானத்தில் பெருங்கூட்டமாக போடுங்கள், சம்மாந்துறை மக்கள் திரண்டு வருவார்கள், எல்லோரும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை அந்த மூத்த முதுசம் இப்ராலபே என்பவர் சொன்னார். அவருடைய கதையை கேட்டு இந்த கூட்டத்தை இந்த பிரதேசத்தில் நாங்கள் போட்டோம். இப்போது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு 7000 8000 தாண்டி விட்டதாம். நான் நினைக்கின்றேன் வெளியிலே நிற்பவர்களையும் சேர்த்து பார்க்கிற போது ஏறத்தாழ 10,000 தாண்டிய ஒரு பெரும் சனத்திரல் சம்மாந்துறை மண்டிலிருந்து எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக கூடியிருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷம். எடிட்டர்கள் ரெடியாகுங்க, கூலிப்படைகள், மஞ்சள் கவர் எழுத்தாளர்கள் எல்லாம் ரெடியாகுங்க. ஏதாவது ஒரு எம்டிஆர் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. இடையில் ஒரு 2 கதிரையில் யாராவது ஒரு சிறுநீர் கழிக்க போயிருப்பான் அல்லது தண்ணி குடிக்க போய்ப்பான். அந்த 2ஐயும் மட்டும் ஜூம் பண்ணுறது. மீடியாக்காரன்ட்டே மீடியா வித்தியை காட்டுறீங்களா? நீங்கள் 15 வருஷம் மீடியாவில் கொட்டை போட்டவன் நான். அந்த 2 கதிரையே ஜூம் பண்ணுறது பண்ணிட்டு பார்த்தேலா கூட்டமே இல்லை, பார்த்தேலா வந்து பார்க்க சொல்லுங்கள். இரவைக்கு பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த கூட்டத்தை பார்ப்பவர்களுக்கு. இந்த கூட்டம் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் என்பவருக்காகவோ அல்லது அத்தாவுல்லா என்கின்ற அமைச்சருக்காகவோ, தயாகமக என்கின்ற முன்னாள் அமைச்சருக்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ கூடிய கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் இந்த நாடு அதல பாதாளத்தில் நின்ற போது இந்த நாட்டை மீட்டு பார்ப்பதற்கு எவருமே துணிந்திராத ஒரு சமயத்தில் இந்த நாட்டை மீட்டு இன்று ஒரு வழியை பிறப்பித்த அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்த கூட்டம் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றி அதே போன்று ஏனைய வேட்பாளர்களை பற்றி நாம் பேச வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஒரு கூட்டத்தை போட்டால் அந்த கூட்டத்தில் நாங்கள் என்ன பேசணும்? நாங்கள் நிற்கிறோம் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து அவர் இன்னென்ன குவாலிட்டி கொண்டவரால் அவர் நல்ல மனுஷன், வல்ல மனுஷன், அவர் நல்ல ஆட்சியை செய்வார் என்று சொல்லணும். அல்லது ரணில் விக்ரமசிங்க இருக்காரு, அவர் ரொம்ப மோசமான ஒருவர், அவர் இந்த நாட்டுக்கு சரி வர மாட்டார் என்று சொல்லணும். இது என்னடா கூட்டத்தை போட்ட உடனே அங்கே 2 பேர் இருக்கிறார்கள், இங்கே 3 பேர் இருக்கிறார்கள் என்று ஒன்று அனுசுக்கு திட்டுறது, இல்லாட்டி எனக்கு திட்டுறது. வாப்பா, ஜனாதிபதி வேட்பாளர் நான் கிடையாது, ஜனாதிபதி வேட்பாளர் ரனுசோ சகிலோ கிடையாது. ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. முடிந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்யக்கூடாது ஏன் என்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள், பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரிப்பது என்பது நமது கடமை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருந்தோம், வாகனம் பழுதாயிட்டு, டிரைவ் பண்ண தெரிஞ்ச, மெக்கானிக் வேலை பார்க்க தெரிஞ்ச நல்ல ஒரு வல்லவர் என்ற ஒரு கோட்டாபயங்கிறவர் ஓட்டிக்கொண்ட வாகனத்தில் நாங்களும் சௌகரியமாக உட்கார்ந்து போனோம். அந்த மனுஷன் கொண்டு நடு காட்டுக்குள்ளே அங்கால புலி உருமுதும், இங்கே யானை உருமுதும், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு திராணி இல்லை, வாகனத்தை அப்படியே மக்கள் பண்ண நிப்பாட்டி விட்டான். எல்லாரும் பயப்படுறோம், எப்படியாவது இந்த காட்டை கடக்கணும், எப்படியாவது ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும், எப்படியாவது தண்ணியை குடிக்கணும், எப்படியாவது கேஸ் எடுக்கணும் என்றெல்லாம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் வாராங்க யாரு, நல்ல ஒரு பைக்கில் வாராங்க. மெக்கானிக்கர் என்று அனுரகுமார திசாநாயக் என்ற ஒரு மெக்கானிக்கர் வாரார். பாப்பா எப்படியாவது இந்த காரை நீங்கள் சரி பண்ணி எடுத்து எங்களுக்கு காப்பாற்றி விடுங்கன்னு மக்கள் எல்லாம் கேட்குறோம். முதலாவது அந்த கோட்டாபாயை கேட்குறார்,
நான் விலை போகிறேன்டா வாப்பா என்ன விட்டுருங்கோ என்ன கொஞ்சம் அந்த முக்குள்ள நிப்பாட்டி விடுங்கோ நீங்கள் இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போங்கோன்னு கேட்கார். என்ன சொன்னார் கோட்டாபய ராஜபக்ச? அவர் சொன்ன உடனே அனுரகுமார் என்ன சொன்னார்? இந்த விளையாட்டில் எங்களுக்கு சரி வரா, இதை பார்த்தா இதில் இன்ஜின் பழுது, இந்த வாகனத்தை ஓட்டவும் மேலாது, இதை திருத்தவும் மேலாது, எனக்கு ஒரு புது வாகனத்தை நீங்கள் தந்தீங்கன்னா நான் அழகாக ஓட்டிட்டு போவேன். பழுதாகாத புது வாகனத்தை திருத்துருவன் மெக்கானிக்காடா. மெக்கானிக்ங்கிறவன் ஒரு பழுதுபட்ட ஒரு வாகனத்தை சரியான முறையில் திருத்துவதற்கான ஆற்றல் படைத்தவன் தான் நல்ல மெக்கானிக். இவர் சரிப்பட்டு வரமாட்டார், ஓடிட்டார். அடுத்தது சஜித் பிரேமதாசங்கிற ஒரு மெக்கானிக் வரார். அவர் மட்டும்தான் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கிட்டார். பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் யாருக்கும் பேச டைம் கொடுக்காம மொத்த டைமும் அவர் தான் எடுக்கார். அந்த மாதிரி எங்களுடைய கோட்டாபயங்கிற மெக்கானிக்கோட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுத்தார். கூட டைம் எடுத்து என்னுடைய நிபுணர்கள் நாங்கள் பார்க்கணும், பேசணும். ஹர்ஷடி சில்வாங்கிற நிபுணர், அல்லது இன்னும் ஒரு இரான் விக்ரமரட்னங்கிற நிபுணர், கபீர் ஹாஷிம்ங்கிற நிபுணர் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ காரை பார்க்குறாங்க. இது எப்படி நாங்கள் திருத்தலாம் என்று 3 மணித்தியாலங்கள் முற்றுமுழுதாக ஆய்வு செஞ்சதன் பிற்பாடு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காரை எப்படியுமே திருத்தவே இயலாது, இதை நாங்கள் தொட்டோம் என்றால் எங்கட பேர் கெட்டு போயிடும், நாங்கள் நல்ல மெக்கானிக் கண்டி போகிற அளவு பேர் வாங்கி வரோம், இதை வச்சு நாங்கள் ஒரு சிறந்த மெக்கானிக்ங்கிற ஒரு பேரை பெற விரும்புகிறோமே ஒழிய இதை தொடுவதற்கு நாங்கள் தயாரில்லைன்னு ஓடி போயிட்டாங்க. ஒரு கிழட்டு மெக்கானிக் வாரார், ரணில் விக்ரமசிங்கங்கிற ஒரு கிழட்டு மெக்கானிக் ரவுசரை உயர்த்திக்கிட்டு வாரா மனுஷன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வரத்துக்கு இருக்கார். அவன் ஒரு சிங்கம். ரணில் விக்ரமசிங்க ஒரு ஹீரோ. வெட்கம் இல்லாமல் ஓடி போனவர்கள் இப்போது பேசுறாங்க. ரணில் விக்ரமசிங்க பார்க்கிறார், அந்த மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்க்காத வாகனம் இல்லை, திருத்தாத நிலைமை இல்லை. இந்த நாட்டில் எப்போ வாகனம் பழுதானாலும் ரணில் விக்ரமசிங்க தான் கூப்பிடுறது. இந்த நாடு 2001 2004 இருக்கலாம், இதற்கு முன்பு அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டமாக இருக்கலாம். முழு பவரையும் நம்ம மக்கள் கொடுக்கல, ரணிலுக்கு கொடுக்கல. ஜனாதிபதி ஒன்று சந்திரிகா இருப்பா, அல்லது ஜனாதிபதியாக மைத்திரிபால இருப்பார்கள். இவரை கொஞ்சமாக கொடுக்குற அதிகாரத்தை, அவர் அதிகாரத்தை கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்தினார். இந்த வாகனத்தை சரி செய்து கொடுக்க போகிற நேரம் டக்குன்னு நாங்கள் என்ன செய்கிறோம், நம்ம வந்தேன்னு அட்டையை தூக்கி மெத்தையில் வச்சாலும் சருகுக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் எல்லாமே என்ன செஞ்சோம், மறுபடியும் ஆணையை யாருக்கு கொடுத்தோம்? மைத்திரிபாலன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி யாருக்கு கொடுத்தோம்? வேற ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தோம். மைந்தையை கொடுத்தோம். 6.5 லட்சம் வாக்குகளால் வெற்றி பெற வேண்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்தோம், எல்டிடியை பிடிச்சி அவங்களுக்கு காசை கொடுத்து அதிகாரி ஜனாதிபதி துமா ரணில் விக்ரமசிங்க அதிகாரி ஜனாதிபதி துமா ரணில் விக்ரமசிங்க அநாகத்தே ஜனாதிபதி துமா ரணில் விக்ரமசிங்க. எனவே நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். காட்டு வழியால் போன ஒரு வாகனம் ரிப்பேர் ஆகி கொண்டிருந்த கதை. 2 மெக்கானிக்களும் வந்து போயாச்சு. எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த வழியால் வருகிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள். எல்லாரும் வந்து கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள், நடுக்காட்டிற்குள் அகப்பட்டு விட்டோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். இது ஒரு சின்ன விஷயம். இதற்கு முன்பு பல முறை இவ்வாறான வாகனங்களை பார்த்தவன் என்று தனி ஒரு மனிதனாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அதை பொறுப்பெடுத்து இப்போது அந்த வாகனம் மிகச் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிற போது இப்போ வேடிக்கை என்னவென்றால், இப்போ காட்டை கடப்பதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு இடையில் பார்த்தா மோட்டார் பைக்கில் புஷ் பைக்கில் கொஞ்சம் பேர் வராங்க. யாரெல்லாம் முடியாது என்று ஓடினார்களோ அவர்கள் எல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இப்போ எனக்கு வாகனத்தை தந்து பாருங்க, எப்படி நான் செய்து காட்டுறேன் பாருங்க. வெட்கமாக இல்லை? இவர்களை நம்பி கொடுக்கலாமா? இவர்களை நம்பி கொடுத்தால் மறுபடியும் நாங்கள் அந்த வனாந்தரத்தில் சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்தாக வேண்டி இருக்கிறது. இன்று மிக தெளிவாக நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு, ஏன் ஏனைய 2 வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அளிக்க கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியாக இருக்கிறது. இந்த 3 பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட அவங்க 2 பேர தேர்தல் விஞ்ஞாபனமும் 264 பக்கத்தில் இருக்கும். சில நேரங்களில் எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விட தெரியாதவன் கொஞ்சம் கூட எழுதுவான். ஒரு கேள்விக்கு விட தெரியாதவன் கொஞ்சம் கூட 2-3 பந்து சேர்த்து எழுதுறது, கேள்வியையும் அப்படியே பார்த்து காப்பி பண்ணுறது.
அப்போ 2-3 பந்தி கூடலினா கை கடுக்க எழுதிக்காண்டாப்பா என்னோட மாஸ்டர் கொஞ்சம் கூட மார்க்ஸ் போடுவார் என்பது போல அந்த 2 வேட்பாளர்களின் நிலைமை என்னென்னா கொஞ்சம் கூட 264 பேஜை கொடுத்துருக்கோம். அதால் மக்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறாங்க. வேலை தெரிந்தவன் கூட எழுத மாட்டான். சுருக்கமாக 2 வரியில் மார்க்ஸ் எடுத்து மெரிட்டில் போய் டாக்டர் ஆகிற பல பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பவர் வேலை தெரிந்தவர், நிரூபித்து காட்டியவர். அதனால் 64 பேஜில் தேர்தல் விஞ்ஞாபனம் வந்திருக்கின்றது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் பார்த்தாலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு ஆசை வார்த்தைகள் அள்ளி கொட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்கா நான் வெட்வரியை நீக்குவேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு உடனே பக்கண்டது. ஏன் இதற்கு முன்பு கோட்டாபய ராஜபக்சங்கிற ஒருவரும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நான் உடனடியாக வெட்வரியை 15% 8% குறைப்பேன் என்றார். குறைச்சார். அவர் குறைச்சத்தினுடைய நிலைமை என்னாச்சு? ரோட்டில் கேஸுக்காகவும் சிலிண்டருக்காகவும் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் நாங்கள் கியூ வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. எனவே ஒரு எக்கனாமி சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமாக எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்கள் செய்கிற வேலை தான் அப்படியான ஒரு வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டா வேர்ஷன் 2 மாதிரி தான் அனுரகுமார திசாநாயக்காவுடைய பேச்சை கேட்கிற போது பயமாக இருக்கிறது. பக்கு 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 என்று இருக்கிறது. அவர் சொல்றாரு 6 மாசத்துக்கு ஒரு அரசாங்க பணியாளர்களுடைய சம்பளத்தை கூட்டுறாம். நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். அப்பா 55,000 சம்பளம் எடுக்கிறோம், இன்னும் 6 மாதத்தில் 65,000, இன்னொரு 6 மாதத்தில் 75,000, 85,000 நீங்கள் நினைப்பேன். கடைசியாக என்ன நிலைமை வரும்? ஒரு வெனிசூலாவுக்கு ஒரு கிரீஸுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டு கடைசியாக 55,000 சம்பளமும் இப்போது தர முடியாது என்று சொல்கிற ஒரு நிலைமை வரும். எனவே பேசுவதற்கு நல்லம். ஒரு சின்ன பிள்ளைக்கு உங்களுக்கு குச்சி மிட்டாய் வாங்கித்தாரன், குருவி ரொட்டி வாங்கித்தாரன் என்பது போல இந்த மக்களை மடையராக்குகின்ற பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த உறுதிமொழிகளை எப்படி செய்ய போகிறோம்? பதிலே இல்லை. ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற முதல் நாள் என்று சொல்கிற ஒரு விஷயம், நான் வந்திருக்கிறேன், இந்த எக்கனாமியை செய்துட்டு போகிறேன், நாங்கள் IMF-ஓடு உடன்படிக்கைகள் செய்திருக்கிறோம், இந்த IMF-ஓடு வருகிற அக்டோபர் மாதத்திலே நாங்கள் மீண்டும் கலந்துரையாட வேண்டியிருக்கிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட பணமான $400 மில்லியன் எடுக்க வேண்டியிருக்கிறது, அவர்கள் தந்தால் தான் ஏசியன் டெவலப்மெண்ட் $400 மில்லியன் தருவார் டாலர்ஸ், அவர்கள் தந்தால் தான் வேர்ல்ட் பேங்க் $400 மில்லியன் தரும். 1.2 பில்லியன் நாங்கள் பெறுவதாக இருந்தால் இந்த அக்டோபரில் இந்த போகிற வழியில் அப்படியே போனால் தான் அந்த காசு கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க 2 வேட்பாளரும்? நாங்கள் வந்து IMF-ஐ நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கட்டும், எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது IMF-உடன் உடன்படிக்கை நிறைவேறாது, அவர்கள் உங்களுக்கு பணம் தர மாட்டார்கள், இந்த ஒப்பந்தம் வெற்றி அளிக்காது என்று மிக பொய்மையை கூறி மக்களை பயமுறுத்திய கூட்டம் தான் இன்றைக்கு வேறு விதமாக பேசிட்டு இருக்காங்க. IMF-இல் ஒரு மாறுபாட்டை உருவாக்கினால் இன்னும் ஒரு வருஷம் போகும் உங்களுக்கு இந்த IMF-இனுடைய நிபந்தனை வருவதற்கு. எனவே எல்லோரும் இப்போ சொல்றாங்க, படித்த புத்திசாலிகள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்களை நீங்கள் வருகிற செப்டம்பர் 22 ஜனாதிபதி ஆக்காவிட்டால் வருகிற பிப்ரவரியிலையும் நீங்கள் ஜனாதிபதி ஆக்க அவரை கூப்பிடுவேன். நான் நினைக்கல அவர் உங்களுக்காக காத்திருப்பார் என்று. எனவே இந்த மடத்தனத்தை யாரும் செய்து விடாதீர்கள். இன்று வரையிலும் மாற்று வழி இதுதான். ஜனாதிபதியினுடைய எக்கனாமி பாலிசி எங்களுக்கு பிடிக்கவில்லை, இது பிழையானது, எங்களிடம் இருக்கிற வழி இது என்று ஏதாவது ஒன்றை சஜித் பிரேமதாசாவோ அனுரகுமாரவோ உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு நாங்கள் தேர்தல் மேடைகளை பார்க்கிற போது இந்த முஸ்லிம் தலைமைகள் உடனடியாக ஜனாசா என்று தொடங்குகிறது, உடனடியாக 20 என்று தொடங்குகிறது. மிக கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து WHO ஜனாசாவை அடக்கலாம் அல்லது புதைக்கலாம், எரிக்கலாம் என்ற 2 விஷயத்தையும் சொல்லியிருக்கு. நீங்க எரிக்கிறது மாபெரும் தவறு என்று எச்சரித்தார் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதே போன்று சர்வதேச தொடர்புகள் மூலமாக எல்லோருக்கும் மிகுந்த எச்சரிக்கையை கொடுத்தார், இந்த நாடு செய்வது மிகப்பெரிய பாரதூரமான பிழை என்று சொன்னார். கோட்டாபய ராஜபக்ச எரிச்சார் என்பதற்காக எவரோ செய்த ஒரு பாவத்தை நாங்கள் எப்படி எங்களுடைய ஜனாதிபதி தலையில் போட முடியும்? இப்போ எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் பொருளாதார விஷயமா இருக்கலாம். நான் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் பார்த்த விஷயம், ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் வருகிறார், வந்து துல்லியமாக சொன்னார், IMF-இடம் போங்கள், IMF-க்கு நீங்கள் செல்லவில்லையாக இருந்தால் எண்ணி 14 நாளில் நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணணும், அந்த கரண்ட்டை நீங்கள் 13 மணித்தியாலம் வரையிலும் கட் பண்ணணும், உங்களுக்கு பெட்ரோல் காசு கொடுப்பதற்கு டாலர் இருக்காது, உங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் கியூவில் நிற்கணும் என்றெல்லாம்
இந்த பாராளுமன்றத்துக்குள் ஏனையவர்களை விட பொருளாதார ரீதியாக நாள் கிழமை மணி என்ற அளவீடுகளோடு எதிர்வு கூறிய ஒரு பொருளாதார வித்துவான் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே. மறக்க முடியுமா? நான் கேட்கிறேன், இந்த விஷயத்தை மறுக்க முடியுமா? முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரோ ஏசிஎம்சி தலைவரோ நாளைக்கு இதே இடத்துல ஒரு மேடையை போடட்டும், மேடையை போட்டு அந்த அளவுக்கு பொருளாதார நிபுணத்துவம் இவருக்கு கிடையாது என்று சொல்ல முடியுமா? எங்காவது சொல்கிறார்களா? ரிஷாட் பதுதீன் அவர்கள் சொல்றதை நான் கேள்விப்பட்டேன். ரணில் விக்ரமசிங்கே நல்லம் இருக்கிறார்கள் சரியில்லை. ರಿಷಾಡ್ ಬದುದನ್ ಕಿವಾ ಜನಾಧಿಪತ್ಯಮ ಹೊಂದಾಯಿಲು ವಟಪಿಟ ಇನ್ನೆ ಮಿನಿಸು ಹೊಂದನಾಯಿಲು අපි හොඳ නැහැ කියලා ඔබතුමාට ඡන්ද නැතුව දෙන්න මොකද්ද මේක நாயகத்துமாගේ கතාව නෑ. ஒரு ஜனாதிபதியை ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சமூகத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாது மிக மடத்தனமான ஒரு பேச்சு. எனவே பொருளாதாரமாக இருக்கலாம், இந்த ஜனாசா எரிப்பாக இருக்கலாம், எல்லா விடயங்களுக்கும் குரல் கொடுத்த ஒரு தலைமை. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, எங்களுடைய அசாத் சாலி அவர்களும் சொன்னார், 13-15 விடயங்களை முன்னிறுத்தி ஜனாதிபதி வந்தவுடன் நாங்கள் சொன்னோம், எங்களுடைய மதரசாக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தன, பள்ளி வாயில்களுடைய பதிவு நிறுத்தப்பட்டிருந்தன, எத்தனையோ வெளிநாட்டு என்ஜிஓக்களினுடைய பணம் எங்களுக்கு வந்தது, அதையெல்லாம் கோட்டாபாயா முடக்கி இருந்தார். ஒவ்வொன்றாக தீர்த்து முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன செய்யவில்லை. இன்று இந்த அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஜனாசாக்களை எரித்தது தவறு என்று ஒரு அரசாங்கத்தால் மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு மாபெரும் விஷயம். யார் செய்தது? ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். எனவே நாங்கள் பேசுவதற்கும் நாங்கள் கதைப்பதற்கும் எதை பேசுகிறோம் எதை கலைக்கிறோம் என்று தெரியாமல் வெறுமனே நாங்கள் மேடைகளை பயன்படுத்தக்கூடாது. சஜித் பிரேமதாசாவினுடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்க, ஏதாவது பெருமதி வாய்ந்த விஷயங்கள் இருக்கா? இல்லை. ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி ஒவ்வொரு விடயமாக பாராளுமன்றத்தில் பேசுகிற போதெல்லாம் டாலர் 750 ரூபா ஆகும், டாலர் 1000 ரூபாவாகும், எல்லாரும் ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டி வரும். ஹர்ஷடி சில்வா உட்பட எல்லோரும் பாராளுமன்றத்தில் மக்களையும் பயமுறுத்தினார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கவில்லை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஜனாதிபதி பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதி அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒரு நேஷனல் கவர்மெண்ட்டை உருவாக்குவோம், எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்போம். அன்றிலிருந்து இந்த தேர்தல் வரையிலும் ஜனாதிபதி அறைகூவல் விடுக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து செயற்பட்டால் ஜனாதிபதியினுடைய மூளைக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் இடையில் நாம் தோற்றுப்போவோம் என்று தெரிந்தவர்கள் பயந்து ஓடியவர்கள் வெட்கமில்லாமல் ஜனாதிபதியால் கஷ்டப்பட்டு இப்பொழுது சேகரிக்கப்பட்ட 10 பில்லியன் ரூபாவால் நடாத்தப்படுகிற தேர்தலில் எங்களையும் போடுங்கோ, நாங்கள் வேட்பாளராய் வெற்றி பெற்று காட்டுவோம் என்று பேசுவதெல்லாம் வெறுமனை கேட்பதற்கு நன்றாக இருக்கும். இது ஒரு விளையாட்டல்ல. திஸ் இஸ் நாட் அ கேம். இந்த விளையாட்டு நாம் இவரை பேட்ஸ்மேனாக போட்டு பார்ப்போம், அவரை போலராக போட்டு பார்ப்போம் என்று பார்ப்பதற்கு இது ஒரு விளையாட்டல்ல. இது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் சொல்ல முடியுமா அனுரகுமார் ஒரு இனவாதி இல்லை என்று சொல்ல முடியுமா? ஜனாசா விவகாரம் சம்பந்தமான ஒரு காணொளி இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அந்த காணொளியில் தெளிவாக சொல்கிறார், பிரைம் மினிஸ்டர் இந்த ஜனாசா எரிப்பை நிறுத்த முடியாது, ஜனாதிபதி நிறுத்த முடியாது, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டுக்கிறோம், கமிட்டி சொல்றதை தான் கேட்க வேண்டும் என்று அனுரகுமார் அன்று சொன்னார். இதே போன்று முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான இனவாத ரீதியான பல விடயங்களை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டவர்கள் தான். அதே போன்று சஜித் பிரேமதாசா ஒரு இனவாதி இல்லை என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? 2019 அந்த இளைஞர்கள் தொல்பொருள் கட்டடத்தில் ஏறி நின்ற போது அரசு செய்யப்பட்ட போது பெரும்பான்மையான டூரிஸ்டும் ஏறுறாங்க, இந்த பிள்ளைகள் தெரியாமல் செய்து விட்டார்கள் மன்னியுங்கள் என்று சொன்ன போது இது மிக பாரதூரமான குற்றம், மன்னிக்க முடியாது என்று சொன்ன சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதே போன்று சம்பிக்க ரணவக்க போன்றவர்களுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை என்று சொன்ன சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் நாளை இனவாதி வேஷம் போட மாட்டார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே ஒரு இனவாதி என்று யாராவது எக்கனாமி தெரியாதவர் என்று ரவுஃப் ஹக்கீமோ அல்லது ரிஷாட் பதீதுனோ வேறு எந்த தலைவராவது உங்களிடம் சொல்வார்களா என்று நான் சவால் விடுத்து கேட்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும் ரணில் விக்ரமசிங்கே போல ஒரு இனவாதி அல்லாத நேர்மையான தலைவரும் கிடையாது. ரணில் விக்ரமசிங்கே போல சர்வதேச தொடர்புகள் கொண்ட ஒரு தலைவர் இந்த ஆசிய பிராந்தியத்திலும் கிடையாது. ரணில் விக்ரமசிங்கே போன்று பொருளாதாரம் தெரிந்த சட்டம் தெரிந்த ஒரு நிபுணர் இந்த ஆசிய பிராந்தியத்திலும் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரியாது. சொல்ற விஷயம் என்ன? வெல்ல போற வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்றோம், வெல்லுற வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்றவன் ஒரு அவஸ்தாவாதி, ஒரு சந்தர்ப்பவாதி. வெல்ல போற வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்றவன் தலைவன் கிடையாது.
நாம் நிற்கின்ற நேர்மையாக நெஞ்சு துணிந்து நிற்கின்ற நமது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளரை வெல்லச் செய்வதுதான் ஒரு கட்சி தலைவனுக்கும் தொண்டனுக்கும் அழகு. அவ்வாறு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு வெற்றி பெறக்கூடிய ஆளுமையும் தகுதியும் உள்ள ஒரே ஒரு தலைவரான ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வெற்றி பெறச் செய்வது அவருக்கான வெற்றி அல்ல, இந்த தேசத்திற்கான நம் மக்களுக்கான வெற்றி. அதனை நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு செய்வோம் என்று நான் கூறி நேரம் கருதி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.